நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. இப்படியாகவே நாகலோக பட்டணத்திலே வந்து நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவமிருந்து வருகிறார்கள். பகவானை என்னை தவமிருந்து வந்த மகிமையினாலே அந்த கைலாசமே என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கு? ஆடாத கைலாசம் அங்கே ஆடுதையா செய்யுதையா சாமி நகனாத கைலாசம் ஆறு கைலாசம் அங்கே நகண்டு வெள்ளே ஆடுதையா அங்கே நகலாத கைலாசமே நகண்டு மெல்ல ஆடும்போது அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான். கைலாசமே நடுங்கும் அளவுக்கு தவம் இருப்பது யாராக இருக்கும் என்று சிவபெருமான் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் பார்க்க நாகராஜ நாகக்கண்ணையினுடைய தவத்தை கண்டார். தவத்தை கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். அப்போ என்னைக்கும் ஆண்டவே இரேழு உலகமெல்லாம் என்னைக்கும் போலவே படியிழக்க ஆண்டவன் வரும்போது சரி ஆண்டவன் படியிழக்க புறப்பட்டு வந்தார். பார்வதியும் படி அரிசி எடுத்து கொடுத்தார். போகும்போது பார்வதிக்கு ஒரு சின்ன ஆசை. என்னைக்குமே இந்த ஆண்டவன் தான் போறாரு வாராரு, நம்ம ஒத்தையிலே கைலாசத்துல உட்கார்ந்து இருக்கோம். இன்றைக்கு இறைவனோடு சென்று இவர் படியிழப்பை நாமல் பார்க்க வேண்டும். அப்படி என்ற ஆண்டவனை அழைத்து ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகமெல்லாம் படியிழக்க போனா பார்வதி நான் ஒத்தையிலே உட்கார்ந்து இருக்கிறேன், அதனால எனக்கு நேரம் போக மாட்டுக்கு, நானும் இன்னைக்கு உங்க கூட வாரேன். பகவானுடைய படியிழப்பை பார்வதி நான் பார்க்க வேண்டும். ஈசனுடைய படியிழப்பை இந்த ஈஸ்வரி நான் பார்க்க வேண்டும் என்று பார்வதி பகவானிடத்திலே கேட்டபோது பார்த்தார் சிவபெருமான். அடியே பார்வதி, என்னைக்குமே நான் தான படியிழக்க போவேன், இன்னைக்கு திடீரென்று என்னோடு நீ வருகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. வெறுப்பு தட்டுது, அதனால உங்க கூட வரேன். என் கூட உன்னை அழைத்து கொண்டு போறதுனால எந்த குறையும் இல்லை. கூட்டிட்டு போங்க. என்னோடு உன்னை அழைத்து கொண்டு போனேனே, நான் உலகத்தை ஒரு விதமாக படைத்திருக்கிறேன், உலக மக்களை பலவிதமாக படைத்திருக்கிறேன். பலவிதம் என்றால் என்னம்மா? ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனா அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு கூழ் கூட இருக்காது. கஷ்டப்படுவார். அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டை எவ்வளவு? 21. அப்ப நல்ல எண்ணிக்கை கணக்கா வச்சிருக்கீங்க. அந்த காலத்துல 21 பிள்ளை வரைக்கும் பெற்று எடுத்தாங்க. அதனால நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவள் என் கூட வந்தேன்னு சொன்னா அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். நீ கைலாசத்துல இரு, நான் ஆண்டவன் போய் படி இழந்து விட்டு திரும்பி வரேன். ஆண்டவா, உங்க கூட வரும்போது நான் எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன், என்ன அழைத்து கொண்டு போங்க. அப்படியா? அப்படின்னு சொன்னா பார்வதி, நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். என்ன சத்தியம் ஐயா? உங்க அண்ணன் இருக்காரே கோபால கண்ணன், ஒரு அண்ணன் தான். கண்ணன் மீது சத்தியமாக படி இழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறு வார்த்தை பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தா என்னோடு உன்னை அழைத்து கொண்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி ஆட்டும் என்று சம்மதித்து அண்ணன் கோபால கண்ணன் மீது சத்தியமா நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் ஆணையிட்டு கொடுத்த வாப்பூட்டு சட்டங்களை வாங்கி பகவானும் பார்வதியும் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்க வருகிறார்? நாளை நல்ல தினையை கொண்டு கொண்டு
இழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பாக இருக்குது ஐயா, காலெல்லாம் வலிக்குது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு நம்ம கைலாசத்துக்கு போவோம் பார்வதி அப்படின்னு சொன்ன உடனே கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருட்சகத்தை கண்டார்கள். பார்வதி ஓடி போய் அந்த ஆலமரத்துக்கு அடியிலே உட்கார்ந்து கொண்டார். பார்வதி அமர்ந்திருக்க இருக்கும்போது கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருந்தது. ஒரு சின்னஞ்சிறிய பாலகை மரத்துக்கு மேல ஏறி அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய 10 வயசு இருக்கக்கூடிய பாலகை முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கா. முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? கொப்பு வந்து கீழே விழும்போது அவனும் சேர்ந்து விழுந்துருவான். அவன் நினைச்சா மேல ஏறத்தான் சங்கடப்பட்டோம், கீழே வரும்போது சுழிவா வந்துருவோம், சுழிஞ்சிருவான். அப்ப இந்த பையன் உட்கார்ந்து இருப்பதை பார்த்த உடனே ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை, அறிவில்லாத பாலகை முனிக்கொப்பில உட்கார்ந்துல அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகிடுவான். ஆண்டவா, உடனே சென்று அந்த பாலகனுக்கு உயிரை கொடுங்க. பார்வதி, என் கூட வரும்போது நீ என்ன சொன்ன? பேச மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன்னு உங்க அண்ணே மேல சத்தியம் பண்ணி கொடுத்த. இப்ப பிள்ளைய காப்பாத்த சொன்னா எப்படி காப்பாத்துவது? ஆண்டவா, படியிழந்து முடிக்கிறது வரைக்கும் தான் பேச மாட்டோம்னு சொன்னேன். வேலை முடிந்து விட்டது, பாலகனை போய் காப்பாத்துங்க. அப்ப சிவன் பார்த்தார், இதுவரைக்கும் இந்த பாதையா வந்திருக்கும் போயிருக்கும், இந்த ஆலமரமும் இல்ல, இந்த பையனும் இல்லையே, திடீர்னு இந்த ஆலமரம் எப்படி வந்துச்சு என்று சிவபெருமான் ஞான திருஷ்டியினால் பார்த்தார். இது யாருடைய வேலை? என்பெருமான் கோபால கண்ணனுடைய வேலை. நம்ம தங்கச்சி அன்னமுன்னு சொல்லி ஆணையிட்டு கொடுத்தால சத்தியத்தை மீறி நடக்காளா, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்காளா அப்படிங்கறத பரிசோதிக்கத்தான் கண்ணை இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். இதை அறிந்த சிவபெருமான் காப்பாற்ற முடியாதென்றார். பார்வதி காப்பாத்தலன்னு உம்ம கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். அப்போ சிவன் சொன்னார், சரி பார்வதி, நீ சொன்னதை போலவே அந்த பிள்ளைய போய் காப்பாத்துதேன். ஆனா ஒண்ணு, அவன் எப்படி வெட்ட முடிந்து இப்ப கீழே விழத்தான் போறான். அவன் கீழே விழும்போது என்ன பத்தா அம்மானு விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பத்தா அப்பான்னு விழுந்தா ஆண்டவே பகவான் நான் போய் காப்பாத்துவேன். நீ நல்லா காப்பி ஆத்துவ. நீ காப்பி ஆத்துனா குடிக்க முடியாத தாத்தா. நீ காப்பி ஆத்துனா நீ உங்க வீட்டுக்கார அம்மா தான் குடிக்கணும். அவ கூட குடிக்க மாட்டா. காப்பி ஆத்துனாலும் சில பேர் இப்படி ஆத்துவாங்க. ஆமா, அப்படி ஆத்த கூடாது. எங்க ஊர்ல எல்லாம் நாங்க இப்படி தான் ஆத்துவோம். இடது கைட்ட ஆத்துனா அப்படி இருக்குமா? ஆத்துறோம்னு சொன்னா அந்த காபி மணத்த பாப்பியோ அந்த கை பக்குவம் அப்படி தான். ஏன்னா இடது கை பக்குவம் அப்படி. அதான் இதை விட மாவாட்டி கொடுத்தோம்னா நல்ல மணக்கும். போதும் சரிதான், இருக்கட்டும். அதெல்லாம் ஆட்ட தேரம் இல்ல. சரி போட்டோம். அதனால சரி ரெண்டு பேருமே பேசி முடிக்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட ஓங்கி 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 வெட்டுனா. வெட்டு முடிந்த பையன் கீழே வாராம் பாருங்க. பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. கரணம் போட்டு வந்தான பாவி. என்ன பத்தா அம்மான்னு சொல்லியிருந்தா பார்வதி காப்பாத்திருப்பா. என்ன பத்தா அப்பான்னு இருந்தா பகவான் போய் காப்பாத்திருப்பாரு. பாவி அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அத்தனை விட்டு எதை சொன்னா நம்பரை சொல்லிருப்பான். அறியாத பாவகன், விவரம் தெரியாத பிள்ளை கொப்பு ஒடிஞ்சு கீழே வந்து விழும்போது என்ன சொல்லி விழுந்திருப்பான்? அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல, அப்ப வேற என்னதான் சொல்லிருப்பான்? நான் முன்னாடி சொல்லிட்டேன். வீட்டுக்காரியா போறா, யாரு போய் காப்பாத்த போறா? என்ன சொல்லிருப்பான் சொல்லுங்க. சொன்னவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். நீங்க சரியான பதில் சொன்னா எங்க தாத்தா 200 ரூபாய் தருவாரு. ரூபாயா? 40 ரூபாய் தூக்கி கையில கொடுத்துருவேன். நான் பங்குல தூக்கிடுவேன். கணக்குல குடிச்சா நான் செய்வேன். சொல்லட்டுமே. இதுல இருந்து என்ன தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நீங்க யாரும் கேட்கல. யூடியூப்ல கதைய கவனமா கேட்கலன்னு அர்த்தம். நீங்களா சொன்னா நாங்க 200 ரூபாய் தருவோம். நாங்களா சொன்னா நீங்க எங்களுக்கு 200 ரூபாய் தரணும். 200 ரூபாய் வீட்டு இப்படி படக்குன்னு சொல்லிட்டீங்களே.
சரி அப்ப 200 ரூபா கொடுங்க. வீட்டுல போய் உங்களுக்கு அக்கவுண்ட்ல போட்டு விடுது என்ன? அப்படியா? ஆமா, இப்ப சில்லறை கொடுத்தா நீங்க போற வரையில செலவு பண்ணிட்டு போயிருவிய. ஆமா ஆமா, அதனால அக்கவுண்ட்ல போட்டு அப்படியே கிடக்கும். அக்கவுண்ட்ல போட்டு அது பாட்டு கிடக்கும். இந்த வருஷத்துல உள்ள கோயில் படிக்க கோயில் பூரா சொல்லி இருக்கு. கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு ரூபா வரும் ஐயா? 5000 ரூபா வரும். பாலகன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, சொல்லல. நான் செத்தேன்னா அடேங்கப்பா, வாக்கு சனையே போக்கல. சரிதானே? செத்தேன்னு விழுந்தா செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில இருக்கான். என்ன வாயில என்ன ரோடா ஓட்டு விட்டுருக்கு? ரோடாய போடுவாங்க. சொன்னேன் அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணுமா? நினைக்கணும். நம்ம எண்ணம் நல்லா இருந்தா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அடுத்தவன் கெட்டுத்தான் போகணும்னு நினைச்சா நம்ம கெட்டுத்தான் போவோம். நம்ம தனக்கு ஒரு கண்ணு போனா 2 கண்ணு போன அவங்க நல்லா இருக்கட்டும் நினைச்சா நம்ம நல்லா இருப்போம். நல்லா இருப்போம். அதனால நம்ம ரோட்ல நடந்து போறோம்னு வைங்க, என்ன கல்லெத்தி விழுந்தாலும் அம்மான்னு சொல்லணுமா? சொல்லணும். இல்லைன்னா அப்பான்னு சொல்லணுமா? சொல்லணும். செத்தேன்னு விழுந்தா நமக்கு அதுதான் கிடைக்கும். என்ன அப்படி தும்மல் போட்டாலும் அம்மான்னு சொல்லணும் இல்ல அப்பான்னு சொல்லணும். வேற ஒண்ணும் இல்ல, எங்க ஆட்சி நினைக்கா. எனக்கு 12 மணிக்கு நினைக்கா. 12 மணிக்கு ஏன் நினைக்கான்னா மணி 1 ஆக போதியா? ஏன் ஆட்சி நினைக்கா தெரியுமா? எதுக்கு? வீட்டுல படுத்திருப்பா. இப்பந்தான் படுத்திருப்பா. அவன் நினைக்கா, இந்த கிழவை வீட்டை விட்டு போய் 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது, இவன் வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல. இவன் வந்தா வரட்டும். ஒருவேளை காலையில வந்தாமனா நல்ல பசுவ மாட்டு சாணி அள்ளி கரைச்சு சாணி கரைச்சு தலையில ஊத்துவாங்க. பசுவ மாட்டு சாணி அள்ளி நல்ல கரகரன்னு கரைச்சி தாத்தா வரும்போது முத்தத்துல தொளிச்சு கோலம் போட்டு அவ கோலத்தை பார்த்துட்டு வரணும்னு நினைக்கா. என் பொண்டாட்டி கோலம் போட்டு எதிர்பார்த்து நிப்பா. நான் போகும்போது அந்த கோலத்தை மிதிச்சு உள்ள போனாதான் அவன் சந்தோஷப்படுவா. பிறகு எங்க ஆட்சி கோலம் போடுவா, ரொம்ப அலங்கோலமா போடுவா. அவளாவது பசுவ மாட்டு சாணியை கரைச்சிருக்கா. நான் எங்கடா எரும மாட்டு சாணம் போடுதுன்னு அதை கரைச்சி தலையோலி விட்டுருவேன். ரொம்ப தலையை ஊத்திக்கிடுவீரோ? அவன் நாயா ஊத்துவேன். அதனால போய் உங்க வீட்டுல பொண்ணு கட்டணும் பாரு. அதனால நல்லா இருக்கு. அப்போ அதனால இந்த பாலகனாகப்பட்டவே செத்தேன்னு விழுந்தான், செத்து போனாண்டி. வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். என்ற ஆண்டவனும் பார்வதா தேவியும் அந்த நல்ல இடத்தை விட்டு ஆதிவல்லி கைலைக்குத்தான் போவோம் என்று வாரா. நாங்களும் கவலையாக கடந்து வெல்ல வாரா. அப்போ நாங்களும் கவலையாக நடந்து வெல்ல வாராரே. வருகிற வேளையில நாகலோக வழியாகவே கைலாசத்திற்கு போவோம் என்று நடந்து வருகிறார்கள். பார்த்தா இந்த பார்வதா தேவி நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஏன் ஆண்டவா இப்பேற்பட்ட தவம் இருக்கிறாங்க? 2 பேருக்குமே 12 வருடமாக குழந்தை இல்லையம்மா. அதனால பகவான் என்னை நினைத்து தவம் இருக்கிறார்கள். பிள்ளைக்காக தவம் இருந்தா நீங்க இப்பமே பிள்ளை வரத்தை கொடுத்தா என்ன? ஏய் பார்வதி, பிள்ளை வரம்னா சாதாரணமா கொடுக்க முடியாது. என்ன மார்க்கெட்ல வைக்க மாங்காயா இல்ல கத்தரிக்காவா காய்க்கல வாங்கி கொடுக்க? அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். கணக்க பார்க்கணும்னா யார் வரணும்? சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார். அவர் தான் கைலாசத்து கணக்கு புள்ள. அவர் வந்தாத்தான் உன் கணக்கு அங்கதான் இருக்கு, என் கணக்கும் அங்கதான் இருக்கு, குடத்துக்காரு கணக்கும் அங்கதான் இருக்கு. என் கணக்கு எங்க ஊர்ல டீ கடையில இருக்கு. டீ கடையிலயா? ஆமா 4450 ரூபா இருக்கு. டீ கடையிலேயே 4450 ரூபா வச்சிருந்தேன்னா சாயந்தரம் 3 மணி ஆயிட்டுன்னா எங்க ஊர்ல டீ கடைக்காரர் முட்டை போண்டா போடுவாரு. நான் நல்ல 3 முட்டை போண்டா சாப்பிட்டுட்டு 2 டீயை குடிச்சிட்டு அண்ணாச்சி கணக்கு கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். இப்ப 4450 ரூபா ஆச்சு. இப்ப அந்த பக்கம் இந்த கடை பக்கமே போக மாட்டேன். எனக்கு ஒரு கடை திறந்துட்டாங்க.
அவன் குடிய கெடுக்க அங்க ஒரு 1500 ரூபாய் கடை வச்சிருக்கான். இவன் குடிய கெடுத்து இவன் கடையை மூடியாச்சு. அவன் குடிய கெடுக்கிறது மேல கடையில 1500 ரூபாய் கடை வச்சிருக்கேன். சரி அங்க ஒரு 5000 ரூபாய் கடை வச்சுட்டு ஊரை காலி பண்ணி போலாம்னு இப்படியே திருநெல்வேலியில இருந்து காலி பண்ணி தாளையத்துல வந்து இருக்காரு. வயசு 50 வயசு ஆகுது. ஒரு 25 ஊரை காலி பண்ணியாச்சு. அவன் இன்னும் ஒரு அந்த கணக்கு இல்லையா, பாவ புண்ணிய கணக்கு. நம்ம நினைக்கும் 4 செவத்துக்குள்ள பேசணும், 4 செவத்துக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டோம். நம்மள யாரு பாப்பா, நம்மள யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம தான் நினைக்கும். மேல இருந்து ஒருத்தர் உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருப்பாரு. இந்த பையன் இந்த இடத்துக்கு போனா இப்படி இப்படி பேசினா, இப்படி இப்படி இந்த பொருளை எடுத்தா, இது நல்லது இது கெட்டதுன்னு அப்படியே எழுதிக்கிட்டு இருப்பாரு. அதனால யாருக்கு பயந்தாலும் பயப்படவில்லையானாலும் மனிதனுக்கு பயப்பட வேண்டாம், தெய்வத்துக்கு பயந்து வாழ வேண்டுமா. அதனால புண்ணியம் செஞ்சா புண்ணிய கணக்கு, புண்ணியம் செஞ்சா புண்ணிய கணக்கு. ஒரு நாளும் தப்பாது. நம்ம என்னென்ன செஞ்சாலும் சரி அப்படியே மேல கணக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்த்தார்கள். போன ஒரு சன்மத்திலே நாகமுடி ராஜமன் 7 வனதான் பிறந்து 8 மத சூழ்மான் அம்மாலை எதிர்த்தான், அவன் உயிரமாய் திருத்தான். மாலை கொன்ன தோசத்தான் மகளை ஒண்ணு கிடையாது. நாகக்கண்ணி பெண்பொடி போன ஒரு சென்மத்திலே மருத்துவமாதான் பிறந்து 7 8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திருக்கா, கருவ கலைத்திருக்கா, உருமருந்த கொடுத்திருக்கா, உருவ கலைத்திருக்கா, கருவளித்த இருவருக்கு ஒரே கை குழந்தை கருவளித்த இருவருக்கு ஒரே கை குழந்தை ஐயா உருவளித்த இருவருக்கு ஒரு குழந்தை கிடையாது. ஆண்டவனும் சொன்னவோ அதை கேட்ட பார்வதி, ஆண்டவனே பகவானே என்னை போல பெண்ணல்லவா, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வர கொடுத்தது, மங்கைக்கு மனம் இறங்கி மகளை வர கொடுத்தது, கல்லாயம் உம்மனது கடுகளம் இறங்கலை, இரும்பாயம் உம்மனது சாமி எல்லளவு இறங்கலை. ஏ பார்வதியும் சொன்னவோ ஆண்டவி ஏது சொல், ஏடி அம்மா பார்வதி பிள்ளை வரம் கொடுத்தால் பிழை மோச வந்து அதலை வரம் கொடுத்தால் மனக்கவல வந்து குழந்தை வரம் கொடுத்தால் ஒழுங்கவல வந்து என்னால முடியாது, என்னால ஈஸ்வரிய பார்வதி அம்மா ஈஸ்வரிய பார்வதி. ஏய் பார்வதி, பாவம் செய்தவருக்கு எப்படி பிள்ளை கொடுக்க முடியும்? எப்படி கொடுப்பது? ஆண்டவா, என்ன மாதிரி ஒரு பெண் அல்லவா, பெண்ணை கண்டா பேயும் மனமிறங்கும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட உமக்கு மனமிறங்கவில்லையா? கல்லாயம் மனது கடுகளவும் இறங்கவில்லையா? இறைவன் சொன்னார், பாவம் செய்தவருக்கு பிள்ளை கொடுக்க முடியாது, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். ஆண்டவா, நீர் மட்டும் இப்போ குழந்தை வரம் கொடுக்கல, உம்ம கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன், கைலாசம் வர மாட்டேன், உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன், பொங்கி பொறிக்க மாட்டேன், உங்களை பூமான் என்று சொல்ல மாட்டேன், ஆக்கிய வைக்க மாட்டேன், ஆளன் என்று சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பாத பூஜை முடிக்க மாட்டேன், இனிமே பணிவிடையே செய்ய மாட்டேன், பச்சை தண்ணி கூட உமக்கு கிடையாது அப்படின்னு உடனே சிவன் நீ என்ன சொன்னாலும் என்னால் கூடாது பார்வதி, நான் கைலாசத்துக்கு போறேன் அப்படின்னு ஆண்டவை சொல்ல, ஆங்கார கோபம் கொண்ட அந்த ஆதிபராசக்தி இனி நாமல் குழந்தை வரம் கொடுக்காமலே போகக்கூடாது என்று சாமி ஆண்டவனே பகவான் நீங்க இப்ப
பிறக்கணும் போ. ஆண்டவா, ஒரு நாகத்தினுடைய வயத்திலே சக்தி நான் கருவாக சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் கிடையாது. மாசு வரம் தந்தாலே நான் முதலையா போய் பிறக்கிறேன் என்று சொல்ல, அப்படியானால் கையிலே இருந்து அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கு வரமாகவே கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக ஆதி பராசக்தியே உன் 1008 சொருபத்திலே அரை சொருபத்தை எடுத்து இதுக்கு பருத்தி மூட்டை குடவுலே இருக்கலாம். 1008 சொருபத்திலே அரை சொருபத்தை எடுத்து கரு உருவாக சனித்து பார்வதி நீ போய் கை குழந்தையா பிறக்கணும் என்ற ஆண்டவன் வாக்கு வரங்களை கொடுக்க அப்படியே ஆட்டுமென்று வாயு தேவன் மகிமையினால் 8 கலசத்தை வரவழைத்து பகவானும் பார்வதியும் இருவர்களுக்குமே வரத்தை கொடுத்தார்கள். நாகராஜா நாகக்கண்ணி இதை கொண்டு போய் அரண்மனையிலே பூஜை இருந்து வந்தா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆட்டுமென்று சம்மதித்து மேலவாசல் கோட்டையிலே வட்ட வடிவமாக அடுக்கி நாகம் 2ம் தன் உடலை போட்டு சுத்தி கொண்டு பணத்தை மேலே விரித்துக் கொண்டு 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை அன்று அந்த 8 நல்ல கலசத்தில் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா? எம்மனாலான உனக்கு நாளையிலே உனக்கு நல்ல செவ்வாய்க்கிழமை அந்த
சித்தாத்தான் கரையடியில நீ சின்ன பெண்ணா வந்த வேளா நீ பாலாத்து தண்ணிக்குள்ள காய பச்சை பெண்ணா வந்த வேளா நீ கங்கையாத்து தண்ணிக்குள்ள ஏ காளியம்மா நீ கன்னி பெண்ணா வந்த வேளா தண்ணிக்குள்ள
கூப்பிடா
ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இந்த ஊர் வாழும் மக்களையும் அம்மாளை தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளர செய்து மக்கள் ஒரு பயிராக முப்பிடாதே காளியம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல்